கிருஷ்ணா, வெல்கம் டு காஞ்சி கௌரவாணி யூடியூப் சேனல். நாம் ஒரு அருமையான ஒரு கோவில் இன்றைக்கி தரிசனம் பண்ண போகிறோம். இது பல பேருக்கு இன்னும் தெரியாது. இந்த ஊருக்கு தானமல்லபுரம்னு பேர். அதாவது இப்போ மருவி தாமல்னு ஆயிடுச்சு. இந்த கோவில் எங்கே இருக்குது? இந்த கோவில் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் வேலூர் பைபாஸில் வந்து நம்ம திருப்புட்குழி விஜயராக பெருமாள் திவ்ய தேசத்தை தாண்டி 5 கிலோமீட்டரில் இருக்குது. அதாவது காஞ்சிபுரத்துலேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்குது. யாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்குன்னா கிருஷ்ணருக்கு. தாமோதர பெருமாள் அப்படிங்கிற பேரில் அற்புதமாக இங்கே குடியிருக்காரு. 1000 ஆண்டுகள் பழமையானவர். 1000 ஆண்டுகள் பழமையான கோவிலில் இன்னொரு அதிசயமான விஷயம் என்னென்னா, மத்வாச்சாரியார், ஜெகத்குரு மத்வாச்சாரியர் வந்து இந்த கோவிலில் இந்த கிருஷ்ணரை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. பின்னர் இந்த ஊரை ஆண்டுட்டு இருந்த குறுநில மன்னர் இந்த ஊரை தானமாக கொடுத்தனால தானமல்லபுரம்னு ஆயிடுச்சு. மத்வாச்சாரியர் வந்து யசோதாவுடைய அந்த தாமோதர் லீலையை வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு இங்கே வந்து தரிசனம் பண்ணாரம்மா. இன்னமும் மூலவருடைய இடுப்பில் அந்த தழும்பு இருக்குது. அதை நம்ம வந்து அர்ச்சகர் வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. கண்டிப்பாக ஒரு அருமையான ஒரு ஸ்பாட்டுங்க. அழகான ஒரு கோவில். பல பேருக்கு இன்னும் இந்த கோவிலை பற்றி தெரியாது. திருப்புட்குழியோடு அப்படியே திரும்பிடுவாங்க. திருப்புட்குழி தாண்டி 5 கிலோமீட்டரில் தாமல் மற்றும் திருப்பார்கடல் பரமபதம்னு 4 கோவில் வரிசையாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்து நீங்கள் வந்து இதை தரிசனம் பண்ணலாம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு அருமையான கோவில். இப்போ நம்ம உள்ளே போய் அந்த கோவிலை முழுமையாக வந்து தரிசிக்கலாம் வாங்க. ஹரே கிருஷ்ணா. காஞ்சிபுரத்துலேருந்து சரியாக 20 கிலோமீட்டர் திருப்புட்குழி விஜயராக பெருமாள் கோவில் திவ்ய தேசம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். வேலூர் பைபாஸில் பாலுச்செட்டி சத்திரம் அந்த ஊரில் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த கோவில்ல இருந்து கரெக்டாக 5 கிலோமீட்டருங்க இந்த கிராமம். ரொம்ப ரொம்ப அழகான கிராமம். முக்கியமான ஜெகத்குருக்கள்ல ஒருத்தர் ராமானுஜர், ஆதிசங்கரர் மாதிரி மத்வாச்சாரியார் 13, 14ஆம் நூற்றாண்டுகளில் காஞ்சிபுரத்துக்கு விஜயம் பண்ணியிருக்காரு. அப்போ காஞ்சிபுரத்துக்கு வரும்போது தான் இந்த அற்புதமான கஷேத்திரத்தை, சொல்லப்போனால் உடுப்பி மாதிரி, நம்ம காஞ்சிபுரத்துக்கு ஒரு உடுப்பி மாதிரின்னு சொல்லலாம் இந்த கஷேத்திரத்தை. ஏன்னா அவ்வளவு அழகான ஒரு கோவிலுங்க. இந்த ஊரே பாருங்க, அப்படியே அமைதியாக ஒரு சின்ன கிராமம், அழகான ஊர். தாமல் அப்படிங்கிறது சரியான பெயரா? இப்போ நான் சமீபத்தில் கூட சொன்னேன். தானமல்லன், தானமல்லபுரம். தானம் கொடுத்தனால அந்த பல்லவ ராஜா தானம் கொடுத்தனால இந்த ஊருக்கு தானமல்லபுரம் அப்படின்னு பேர் வந்திருக்குன்னு கூட சொல்லப்படுது. ரொம்ப அழகான கிராமம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ஊரை பார்க்கும்போதே. ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே அவங்க பசுமாடு, காளை மாடு, எருமை மாடுகள் எல்லாம் மேய்க்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. அப்படியே பாருங்களேன், அப்படியே இந்த வில்லேஜே ரொம்ப சைலண்ட்டாக தான் இருந்தது. கோவில் வந்து ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. மோஸ்ட்லி இந்த ஏகாதசி அன்னைக்கு, அப்புறம் புரட்டாசி மாதம், மார்கழி மாதத்துலலாம் நல்ல இந்த கோவிலுக்கு கூட்டம் வரும். சரி, இந்த கோவிலுடைய சிறப்பம்சத்தை நான் ஏற்கனவே சொன்னாலும் மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன். மத்வாச்சாரியர் வந்திருக்காரு, ஒரு பெரிய ஆச்சாரியர் வந்திருக்காரு அப்படின்னாலே அது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. சமீபத்தில் தான் இந்த கோவில்லாம் வந்து புனரமைப்பு பண்ணி நல்லா சிறப்பாக வந்து பண்ணியிருக்காங்க. யசோதாமா வந்து கிருஷ்ணரை வந்து உரல்ல கட்டி போடுற நிகழ்ச்சிக்கு தான் கிருஷ்ணருக்கு தாமோதரன்னு பேரு. இந்த பிருந்தாவனத்துல வடநாட்டுல எல்லாம் ரொம்ப சிறப்பா வந்து கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி நம்ம காஞ்சிபுரத்துல இப்படி ஒரு கோவில் இருக்கு அப்படிங்கிறது இன்னமும் பல பேருக்கு தெரியாது. ஏன் அவ்வளோ அருமையான கோவில். ஆச்சாரியர் வந்து பிரதிஷ்டை பண்ண ஒரு கிருஷ்ணர், தாமோதர பெருமாள், தாமோதர கிருஷ்ணா அப்படின்னு பேரு இருக்கு. ரொம்ப அழகான ஒரு இடங்க. ஃபுல்லா துளசி தான். கோவில் முழுக்க நல்லா துளசியா இருக்காங்க. கருடனும் ஆனுமானும் நம்மளை வந்துட்டு வரவேற்கிறாங்க கோவில்ல நுழைவாயில்ல வந்துட்டு. இங்க போனா நல்லா நீங்க கீர்த்தன் பஜன்ஸ் பண்றதுக்கு அனுமதிக்கிறாங்க. நல்லா நிறைவா இருக்கும் இந்த கோவிலுக்கு நீங்க போனீங்கன்னா. விளக்கு ஏத்துற, ஏன்னா பொதுவாகவே தாமோதர் மாசத்துல விளக்கு ஏத்துற நிகழ்ச்சி வந்து ரொம்ப முக்கியமா வந்து கருதப்படுது. விளக்கு நெய்வேத்தியம் காட்டுறது. அதனால இந்த கோவிலுக்கு போகும்போது மறக்காம விளக்குக்கு உதவுங்க. விளக்கு ஏத்துறதுக்கு திரி, நெய், எண்ணெய் இந்த மாதிரி விஷயம்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? நேர்த்தியா வந்து இந்த கோவிலை ரொம்ப பிரமாதமா வந்து பராமரிப்பு பண்ணி வச்சிருக்காரு. அவர் தான் பட்டர். நல்லா திருப்திகரமா வந்து இருந்தது தரிசனம் வந்துட்டு. ஒரே ஒரு பிரகாரத்துல இவ்வளோ அழகா நேர்த்தியா வந்து இந்த கோவில் வந்து பிரமாதமா வந்து கட்டியிருக்காங்க. ரொம்ப நிறைவா இருந்தது. ரொம்ப திருப்திகரமா இருந்தது இந்த கோவில் வரும்போது. சின்ன கோவிலா இருந்தாலும் கண்டிப்பா வந்து லைஃப் டைம்ல பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான இடம். கோவில் சின்னது பெருசுங்கிறது இல்ல. உள்ள இருக்கிற மூலவர் தான் முக்கியம். இதோ அதே மூலவர் தான் இங்கே காட்சி கொடுக்குறாரு. என்ன பேர்ல இருக்காரு? தாமோதரன்ங்கிற பேர்ல இருக்காரு. தாமோதர கிருஷ்ணா. ரொம்ப அற்புதமான காட்சி. அவருக்கு பிரியமான பசுக்களோடயே நிற்கிறாரு, வேணுகோபால் மாதிரி. அவ்வளோதான். இப்போ அப்படியே மூலவருக்கு பின்னால கிருஷ்ணர் இருக்காரு. மீண்டும் பின்னால இது கோவிலோட இடம் தான் இதுவும்.
இவ்வளோ பெரிய இடம் இருக்குது கோவிலுக்கு. ஸோ அப்படியே நம்ம இதை தரிசனம் பண்ணிட்டு போக வேண்டியதான். அப்படியே மற்ற பிரகாரங்களையும் பார்த்துட்ருக்கோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஸ்தம்பத்தில் ஹனுமானோட காட்சி, ஒரு மிரட்டலான ஒரு ஃபோட்டோ ஹனுமானோட காட்சி, காளிங்க நர்த்தனம், மீண்டும் துளசி. பொதுவாகவே கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவங்க துளசி தான். பகவானுடைய திருவடி தரிசனம். அப்புறம் என்ன பார்த்துட்டீங்க, கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு தரிசனம் பண்ணுங்கள். போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, கிருஷ்ணருடைய அருளை பெறுங்க. தாமோதர மாதம் வரப்போகுது. கண்டிப்பாக இது உங்கள் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்ததா போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. காஞ்சி கௌரவாணி யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹரே கிருஷ்ணா.